நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. லிமத்து மரிய சூசை சகாய மாதாவுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் நலன் வேண்டியும் ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் மரி கிராசியா அந்தோணிராய் சபரையா ஆண்மலை பாற்றிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். வைகரை பொருளின் வசந்தமே நீவா, விடியலை தேடும் விழிகளில் ஒளிதா, வாழ்வு மலர்ந்திட வான்மழையெனவா, வழியிருளினிலே வளர்மதி எனவா, இங்கு பாடும் இந்த ஜீவனிலே பரமனே நீவா. வைகரை பொருளின் வசந்தமே நீவா, விடியலை தேடும் விழிகளில் ஒளிதா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறைநீர்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும்,
மனமிரங்கும் கிறிஸ்துவே மனமிரங்கும் கிறிஸ்துவே மனமிரங்கும் ஆண்டவரே மனமிரங்கும் ஆண்டவரே மனமிரங்கும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்கா விழாக்களை கொண்டாடிய நாங்கள் உமது அருளால் அவற்றை எங்கள் வாழ்விலும் செயலிலும் கடைபிடிக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பவுல் ரோமையில் தங்கி இறை ஆட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை வசனங்கள் 16 முதல் 20 மற்றும் 30 முதல் 31 முடிய. ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருக்க பவுல் அனுமதி பெற்றுக்கொண்டார். ஆனால் படை வீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். 3 நாட்களுக்கு பின்பு பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் வந்து கூடிய பின் அவர்களை நோக்கி, சகோதரரே, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையர் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை. எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமையரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் என்னை விசாரித்த போது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். யூதர்கள் அதனை எதிர்த்து பேசிய போது நான், சீசரே, என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானேன். ஆனால் என் இனத்தவருக்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும் என்னிடம் இல்லை. இதனால்தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன். இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கிடப்பட்டுள்ளேன் என்றார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறை ஆட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 11, 7 மற்றும் 5 மற்றும் 7 முடிய 4, 5 மற்றும் 7 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவரே நேர்மையாளர் உம் திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே நேர்மையாளர் உம் திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார். அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது. அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன. அவர் விழிகள் மானிடரை சோதித்தருகின்றன. ஆண்டவரே நேர்மையாளர் உம் திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்தருகின்றார். வன்முறையில் நாட்டம் கொள்வோரை அவர் வெறுக்கின்றார். ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார். அவர் தம் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பர். ஆண்டவரே
காண்பார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துணையாளரை உங்களிடம் அனுப்புவே, உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 21 இறைவார்த்தைகள் 20 முதல் 25 முடிய. பிரிவு 21 இறைவார்த்தைகள் 20 முதல் 25 முடிய. அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டி கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்கமாட்டார் என்னும் பேச்சு சகோதரர் சகோதரிகளிடையே பரவியது. ஆனால் இவர் இறக்கமாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்று தான் கூறினார். இந்த சீடரே இவற்றுக்கு சாட்சி, இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, முதல் வாசகத்திலே பவுல் ரோமையில் தங்கி எவ்வாறு தூய ஆவியாருடைய வழிகாட்டுதலால் தொடர்ந்து இறை வார்த்தையை குறிப்பாக ரோமையில் உள்ள யூத சமூக மக்களிடையே அவர் ஆண்டவருடைய செய்தியை எவ்வாறு முழு மனதோடு தைரியத்தோடு பறைசாற்றினார் என்பதை முதல் வாசகமாக நான் வாசிக்க கேட்டோம். ஏறக்குறைய அந்த ரோமை நகரிலே பார்க்கிறோம், 2 ஆண்டு காலம் முழுதும் தான் வாடகைக்கு எடுத்த அந்த வீட்டில் அவர் இருந்து தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை பற்றி பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடையேதுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார் என்று முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், குறிப்பாக பேதுரு மற்றும் யோவான் திருத்தூதர், அதாவது இந்த யோவான் நற்செய்தியை எழுதிய ஒரு திருத்தூதர், அவரை பற்றி தான் இன்று நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். குறிப்பாக பேதுரு அவர்கள் தாயாம் திருச்சபையை வழிநடத்துகின்ற ஒரு நல்ல ஆயனாக இருப்பார் என்பதையும், ஆண்டவர் கிறிஸ்துனுடைய அந்த வாழ்வை நமக்கு முழுமையாக எடுத்து கூறுகின்ற, குறிப்பாக வாழ்ந்த திருத்தூதர்களிலே ஆண்டவர் கிறிஸ்துனுடைய இறப்பு உயிர்ப்பு விண்ணேற்றத்திற்கு பிறகு நெடுநாள் வாழ்ந்த ஒரு திருத்தூதராக அந்த திருத்தூதர் யோவான் அவர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ரொம்ப வருஷம் வாழ்ந்த ஒரு திருத்தூதர். எனவே அவரை பற்றி தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். எனவே இவர்கள் இருவருமே ஆண்டவரால் கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட அந்த அன்பு சீடர்கள் ஒவ்வொருவருமே அவர்களுக்கென்று இறைவன் கொடுத்த தங்களுடைய கடமைகளை பொறுப்புணர்வோடு செய்தார்கள். எனவே இவர்களைப் போல நமது வாழ்வின் செய்தியாக
கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ரோல், நமக்கென்று ஒரு வழியை கொடுத்திருக்கிறார். எவ்வாறு ஒரு குடும்பத்திலே ஒரு கணவர் அவருக்கென்ற பணியை செய்கிறார், ஒரு மனைவி அவருக்கென்ற பணியை செய்கிறார், பிள்ளைகள் அவருக்கென்று பணியை செய்வது போல நாமும் அன்பு சீடர்கள் போல என்று ஆண்டவர் கிறிஸ்துவால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே முதலாவதாக இறைவன் நமக்கு கொடுத்த டேலண்ட்ஸ், இறைவன் நமக்கு கொடுத்த தனிப்பட்ட திறமைகளை நாம் இந்த சமூகத்திற்காக, பிற சகோதர சகோதரிகளுக்காக பயன்படுத்த வேண்டும். இரண்டாவதாக நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்று சொல்வோம். இறைவன் இந்த தனிப்பட்ட திறமையிலே இன்னும் ஒரு சிலருக்கு பல்வேறு வகையிலே இன்னும் சிறந்த அந்த தனிப்பட்ட திறமைகளை கொடுத்திருக்கிறார், அவற்றை நாம் பயன்படுத்த வேண்டும். மூன்றாவதாக அந்த ஸ்ட்ரென்த் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் பேதுரு அவர்கள், புனித திருத்தூதர் பவுல் அவர்கள் பல்வேறு வகையிலே அந்த துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருந்தாலும் கூட அவருக்கென்று அந்த ஒரு லிமிட்டேஷன்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் கூட என்றும் அவர் அவருடைய வாழ்நாள் இறுதி வரை ஆண்டவருடைய அந்த நற்செய்தியை பறைசாற்றி கொண்டே இருந்ததை பார்க்கிறோம். எனவே நமக்கென்று லிமிட்டேஷன்ஸ் இருந்தாலும் அதையும் தாண்டி நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்துரைக்க வேண்டும். இறுதியாக அந்த லிமிட்டேஷன்ஸ் தாண்டி எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அன்பு சீடர்கள் அனைவரும் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். எனவே நம்பிக்கையோடு இருந்ததால் தான் திருத்தூதர் யோவான் அவர்கள் ஆண்டவருடைய வாழ்வில் நடந்த ஒரு சிலை மட்டுமே இங்கு நான் ஃப்ராக்ஷன் என்று சொல்லுவோம், அதை மட்டும்தான் 4 நற்செய்திகளாக நாம் வாசிக்கின்றோம். இன்னும் பல உண்டு. குறிப்பாக அந்த நற்செய்தியினுடைய இறுதி பகுதியிலேயே நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு, அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன் என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே இத்தகைய ஒரு வாழ்வியல் சூழ்நிலையோடு நாம் ஆண்டவர் கிறிஸ்துவை இந்த உலகிற்கு கொண்டு செல்ல வேண்டும். உலகில் உள்ள சகோதர சகோதரிகளை ஆண்டவர் கிறிஸ்துவிடம் நாம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு வாழ்வியல் செய்தியை இன்றைய நாளிலே திருத்தூதர்கள் வழியாக நாமும் கற்றுக்கொள்கிறோம். இறைவன் தாமே அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டிய வரத்தை நமக்கு தர திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். மழையாயே வந்து இந்த உலகை மலர செய்தார், உடைத்தாய் உந்தன் உடலை மனிதம் முழுமையடைய, படித்தாய் எம்மை தினமும் எம் சுயநலம் கடந்து எம்மையை மறந்து உமக்கென தருகின்றோ, கனிவுடன் ஏற்றிடுவார், தினம் தினம் தன்னையே தந்திடும் என் உயிரான இயேசுவே, நிதம் நிதம் நினைந்துன்னை வாழும் பயணமான நல்ல இதயம் நாங்கள் தருகின்றோம். ஏற்றருளும் ஆண்டவரே, மாற்றிவிடும் முன்பலி பொருளாய், ஏற்றருளும் ஆண்டவரே, மாற்றிவிடும் முன்பலி பொருளாய், தினம் தினம் தன்னை தந்திடும் என் உயிரான இயேசுவே, நீதம் நீதம் நினைந்துன்னை வாழும் நல்ல இதயம் நாங்கள் தருகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அருள் அடையாளங்களை கொண்டாட பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பாக விளங்கும் தூய ஆவியார் இறங்கி வருவதால் அவரே எங்கள் மனங்களை தயார் செய்ய செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமல்ல எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறையல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றம் அடைந்து சென்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை பொழுது பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயரே தூயரே தூயரான ஆண்டவரே, போற்றி 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 போற்றி. ஆற்றலும் மாட்சியும் ஆன அன்பு தெய்வமே, போற்றி 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 போற்றி. வானபூமி யாவும் உந்தன் மாற்றி நோக்குதே, உன்னதங்கள் என்றுமே போற்றி போற்றி. உன் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே, உன்னதங்கள் என்றுமே போற்றி 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 போற்றி. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கோலும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு ஆவியை நினைகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் அறிவரச் செய்தருளும்.
உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவுடன் சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குற்றம் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அமைதி அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை எமக்கு அருளுமே. உமது அமைதியை எமக்கு அருளுமே. இது இறைவனின் செம்மறி வரிய உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோரும் சந்தோஷமே.
இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோரும் சந்தோஷமே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. ஐயாயிரம் மனிதருக்கு அப்பங்களை பகிர்ந்தளித்த இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே. ஐயாயிரம் மனிதருக்கு அப்பங்களை பகிர்ந்தளித்த இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே. உயிருள்ள உணவாக உயிருள்ள தண்ணீராக இயேசுவே இதயம் வருகிறார். உயிருள்ள உணவாக உயிருள்ள தண்ணீராக இயேசுவே இதயம் வருகிறார். வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் கனிவுடன் எங்கள் வேண்டல்களை கேட்டருள செய்வீராக. அதனால் பழையவற்றிலிருந்து புதிய மறைபொருள்களுக்கு நீர் எங்களை வழிநடத்தியது போல பழைய நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மை பெற்ற மனங்களால் நாங்கள் புதுப்பிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறையாசிர் பெற்றவர்களாக சென்று வாருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. விண்ணில் வாழன்னையை போற்றுவோம், மண்ணில் வாழ் மக்கள் ஒன்றாக கூடி. விண்ணில் வாழன்னையை போற்றுவோம், தன்னலம் இல்லாத தாயவள், மண்ணில் வாழ் மக்களை காப்பவள். தன்னலமில்லாத தாயவள், மண்ணில் வாழ் மக்களை காப்பவள். இந்நிலத்தில் ஒரு நகரிலே நன்மைகள் புரிய எழுந்தவள். விண்ணில் வாழன்னையை போற்றுவோம், மண்ணில் வாழ் மக்கள் ஒன்றாக கூடி. விண்ணில் வாழன்னையை போற்றுவோம். மசபியேல் என்னும் குகையிலே மாபெரும் காட்சி தந்தவள். மசபியேல் என்னும் குகையிலே மாபெரும் காட்சி தந்தவள். நாமே அமலவூர்பவம், நாதனேசுவின் தாயன. நாமே அமலவூர்பவம்,
நாதனேசுவின் தாயன நங்கையாம் பெண்ணத கண்ணீரம் மென்கரம் விரித்து சிரித்தவள் விண்ணில் வாழன்னையை போற்றுவோம் மண்ணில் வாழ் மக்கள் ஒன்றாக கூடி விண்ணில் வாழன்னையை போற்றுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு உள்ளம் மகிழ்ந்து உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.